அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. ஒரு கிரகம் நீசம் அப்படிங்கிறது சூரியன் நீசம் துலாத்துல, சனி நீசம் மேசத்துல, செவ்வாய் நீசம் கடகத்துல, குரு நேசம் மகரத்துல, சுக்கிரன் நேசம் கன்னியில, புதன் நேசம் மீனத்துல. இப்ப சூரியன் சந்திரன் நேசம் விருச்சிகத்துல. சூரியனுக்கு சொல்லியாச்சு, சந்திரனுக்கு சொல்லியாச்சு, புதனுக்கு சொல்லியாச்சு, குருவுக்கு சொல்லியாச்சு, சுக்கிரனுக்கு சொல்லியாச்சு. சனி மேசத்துல நேசம். அதற்கு அடுத்து என்ன சொன்னா, ராகு கேதுகள் நேசம் என்பது ரிஷபத்துல தான். இப்ப இருக்கிறவங்க என்ன சொன்னா, மாத்தி சொல்றாங்க. ஆதி காலத்தில் ஒண்ணு என்ன சொன்னாங்க, ரிஷபத்தில் தான் ராகு கேதுகள் நேசமாகிறது. இது பரிசித்து பார்க்கப்பட்ட உண்மை. அப்ப இப்ப நேசம் அப்படின்னோடனே அந்த காரகத்துவம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை நம்ம எல்லாரும் சிந்தனை. இப்போ சூரியன் நேசம், அரசாங்க வேலை கிடைக்காது, அவருக்கு என்ன சொல்லலாம், அந்த பிரைட்னஸ் இருக்காது, வாழ்க்கையின் ஒளி. ஏன்னா சூரியன் ஒரு வெளிச்ச கிரகம், அது சரியா இருக்காது, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்காது, மதிக்கப்படாத நபரா இருக்காங்க. என்ன சூரியன் நேசமானா எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறது. சந்திரன் நேசமாயிட்டா மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பாரு, கோபம் அதிகமாக வரும், என்னென்ன வேணாலும் குத்தனமா குத்திடுவாங்க. செவ்வாய் நேசமா அதை வச்சே ஒரு கதையை போட்டுருவாங்க. புதன் நேசமா படிப்பே வராது அப்படின்ட்டுருவான். குரு நேசமா இவனுக்கு அறிவு இருக்காதும்மா. சுக்கிரன் நேசமா கல்யாணமே நடக்காதும்மா. சனி நேசமா வேலையே கிடைக்காதும்மா. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் ஆராயப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆராயப்படணும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயமும் என்ன சொல்றான்னா ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். அவன் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் நம்ம அப்ப இந்த உலகத்துல பிறந்த அத்தனைமே ஒரு கிரகம் நேசமாகிவிட்டால் அந்த கிரகத்துடைய காரத்துவத்தை அவன் அனுபவிக்க மாட்டான் என்பதை நாம் சொல்லிவிடக்கூடாது. சொல்லிட்டோம்னா அவன் சொல்லுவான், எனக்கு சூரியன் நேசந்தாயா, சனி நேசந்தாயா, நான் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேயா, நான் நல்லா இருக்கையான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நாம் என்ன சொல்லலாம்னா காரணம் கண்டுபிடிக்க தெரியணும். ஜோதிடர் என்று சொன்னால் காரணம் கண்டுபிடிக்க தெரியணும். என்ன காரணம்? சூரியன் நேசமாயி ஒருத்தன் குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கான், அப்பாதான் பாதிக்கப்பட்டாரு. அப்பாங்கிறவர் என்ன சொன்னா, இவர் வயசாகும் போது அப்பா பாதிக்கப்படத்தானே செய்வார். எந்த அப்பாவுமே என்ன சொல்றானா, பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்பாவுக்கு அப்புறம் என்ன, அப்பா சார் எல்லார் வீட்லயும் என்ன செய்வாங்க, பொம்மானக்கா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் தலையெடுத்த பிறகு அந்த அப்பாவுக்கு என்ன சார் தேவையான உணவு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவரை நீங்க இருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அவரை என்ன சொன்னான்னா, எல்லா இடத்திலும் முன்னிலைப்படுத்துவதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளலாமே தவிர வயதான அந்த நபரை முன்னிறுத்த முடியாது. தாய்க்காதான் தகப்பனுக்காதான். அப்ப இதுல என்ன சூத்திரம் இருக்கிறது, என்ன சூட்சுமம் இருக்கிறது அப்படிங்கிறதை இப்ப நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிரகம் சனியை எடுத்துக்கிடுவோம். ஒரு கிரகம் சனி மேசத்தில் நேசம், எல்லாருக்கும் தெரியும். அது பரணி நட்சத்திரத்துல தான் போய் நேசமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சனி நேசமான ஒருவர் அரசாங்கத்தையும் பார்க்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு கிரகம் நேசமாகிவிட்டால் அந்த நேசமான கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, சனி நேசம். அப்ப சனி நேசம் என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரம், சனியோடைய நேசம்
மேசத்தில் வந்து சனி நேசமாகிறது என்று சொன்னால் அதிலிருந்து 6ஆம் இடத்தை எடுங்க. மேசத்துல இருந்து 6ஆம் இடத்துல வந்து சனியோடைய நட்சத்திரம் இருக்கா? கன்னியில சனியோடைய நட்சத்திரம் இல்லை. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து 8ஆம் இடம், மேசத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம், அங்க அனுச நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் இந்த சனி நீசமான நபரை பட்டைய கிளப்பி வாழ்நாள் முழுவதும் கொன்னு எடுத்துருவான். இதுதான் உண்மை. ஏன்னா நீசமான கிரகம் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் அந்த நேசமான கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் இருந்தாலோ 8ல் நின்றாலோ, இந்த 6, 8 தான் பிரச்சனை. 12ஆம் இடத்துக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து 6, 8, 12, 6, 8 என்பது துர்ஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்ல. 12 என்பது என்ன சொன்னா விரயஸ்தானம், நம்மளுடைய பெட்ரூம்ல வந்து தூங்கக்கூடிய ஸ்தானம். அதை வந்து நீங்க ரொம்ப மோசமான டீலிங்க்கு வந்து 12ஆம் இடத்தை வந்து கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனீங்கன்னா வந்து சரி நீங்க தோத்து போயிடுவீங்க. அவன் 12ஆம் இடம் வந்து துர்ஸ்தானம்னா ராத்திரி போய் வீட்டில் போய் தூங்கும் போது என்ன சொல்றான்னா வந்து நிம்மதியான தூங்கிட்டு இருந்தோம்னா 12ஆம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த ஒரு கிரகம் நேசம் ஆகிறதோ, இப்ப சூரியன் நேசம், துலாத்துல நேசம், ஓகே, அதுல இருந்து 6ஆம் இடத்தை எடுங்க. அதுல இருந்து 6ஆம் இடம் எது? மீனம். மீனத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கா? இல்லை. அதுல இருந்து 8ஆம் இடத்தை எடுங்க. ரிஷபத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு, 3 பாதம் இருக்கு. அதில் ஏதாவது 9 கிரகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டால் இந்த ஆளை பட்டையை கிளப்பிடும். அப்ப அது நேசமான கிரகம் சில நேரங்கள்ல நல்லா வந்து எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நினைப்போம் இவனுக்கு என்ன இந்த மாதிரி நேசமாயிருச்சு, சனி நேசமாயிருச்சு, சூரியன் நேசமாயிருச்சு, செவ்வாய் நேசமாயிருச்சு, எல்லாமே நேசமாயிருச்சு, என்ன இந்த ஆளுக்கு வந்து என்ன சொன்னான் இப்படி ஒரு யோகத்தோட இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது அதற்கு சூத்திரம் என்பது என்ன தெரியுமா? நேசமான கிரகம் நேசமான இடத்திலிருந்து 6ஆவது இடத்திலோ அவர் நட்சத்திரம் இருந்தாலோ 8ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருந்தாலோ அந்த நட்சத்திரங்களில் 9 கிரகங்களில் வந்து ஒரு கிரகம் நின்றால் பட்டையை கிளப்பி விடும். மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து ஆளை கொண்டு போடும். அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ வந்தால், அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ வந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அடி உறுதி. இதற்கு பரிகாரம் என்பது இல்லை. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஜோதிடம் என்பது நுணுக்கமானது, ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதெல்லாம் உண்மையா என்று சொன்னால் 100% உண்மையே. அதனால் நேசமான கிரகத்திற்கு 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அவருடைய நட்சத்திரம் இருந்து, நேசமான கிரகத்தோடைய நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நேசமான கிரகத்துக்கு 6, 8 நேசமான கிரகத்தோடைய நட்சத்திரம் இருந்து அதில் நவகிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் போய் உட்கார்ந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கிரகத்தால் தான் அவருடைய அழிவு இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் 100% உண்மை என்று கூறி, இதற்கு பரிகாரம் என்பது என்ன சொல்றாங்கன்னா நேசமான கிரகம் சூரியன்னா அவருடைய நட்சத்திரமாகிய அதுல இருந்து அவர் நேசமான இடத்துல இருந்து 6ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துல இல்லை 8ஆம் இடத்துல இருக்கு. அந்த 8ஆம் இடத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தப்பிப்பதற்கு வழி என்ன சொன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு போன சூரியனுக்கு என்னது கோதுமை தான்.
கோதுமையை வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற அன்று 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 என்று என்ன சொன்னா 1 கிலோ கோதுமையை தானம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரகம் நீசமாகி இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு 6லேயோ 8லேயோ அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் இருந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்ப நீசமான கிரகத்திற்கு உண்டான தானியங்களை அந்த 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ இருக்கிற நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுளுடைய கருணை கொஞ்சம் கிடைக்கும் என்று கூறி பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.